3 ஸ்பூன் மல்லி, 5 காஞ்ச மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, மிளகு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோ. அப்புறமா கடாய் வச்சு நல்லா கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, ஏலக்காய், கிராம்பு, பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வரணும் சிக்கன்லேருந்து. இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா சிக்கன் வேக விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சிக்கன் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மேலே அப்படியே மல்லித்தழை தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த சிக்கன் கிரேவியை சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.